முக்கியமா பெண்களுக்கு தான் இதை நம்ம தெரியப்படுத்தணும். பெண்களை வீழ்த்துவதற்கான ஆயுதம் பெண் என்பது சக்தியின் வடிவம். ஆண்களிடத்திலும் அது இருக்கிறது. காளி சொல்றா, நீ ஆதிபராசக்தியை அழிக்க முடியாது, ஆனா அவ எனர்ஜியை குறைக்க முடியும். ஆதிபராசக்தியின் முன்னால் போய் நின்றவுடன் நீ என்ன செய், அவளை கெட்ட வார்த்தைகளோடு அவளை நீ அணுகு. அவளுடைய கேரக்டர் அசாசினேட் பண்றியோ, அவளுடைய உருவத்தை அசாசினேட் பண்றியோ, அல்லது அவளை எவ்வளவு அளவுக்கு நீ தாழ்த்த முடியுமோ அவ்வளவு அளவுக்கு தாழ்த்தி பேசு. இந்த ஹிந்து மரபு கதையிலிருந்து நான் எடுத்துக்கொண்ட மிக முக்கியமான முத்து என்ன தெரியுமா? ஒரு ஆளினுடைய எனர்ஜியை குறைக்கணும்னா அவளுக்கு முன்னாலேயோ அவனுக்கு முன்னாலேயோ நிந்தனை வார்த்தைகளை சொல்லுவது. ஆனால் மிகச் சரியான ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டோம்னா, யார் கெட்ட வார்த்தைகள் சொல்லுகிறார்களோ, யார் நமக்கு எதிராக நெகட்டிவ் வார்த்தைகளை சொல்லுகிறார்களோ, அவர்கள் நம்முடைய எனர்ஜியை காலி பண்றதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு எவன் ஒருத்தன் நம்மளை கொல்லணும்னு சுத்துறானோ அவனுக்கு முன்னால சாகக்கூடாதுன்னு முடிவு பண்றவங்க நிந்தனை வார்த்தைகளை ஜெயிக்கிறார்கள்.